ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மாடி தோட்டத்துல நம்ம என்ன அறுவடை பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முருங்கைக்கீரை. எங்க இருக்கு ஸ்டேஷன்? முருங்கைக்கீரை எங்க இருக்கு? காமிங்க. ஸ்டேஷன் முருங்கைக்கீரை எங்க இருக்கு? அதிகோ இதிகோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஸ்ரீ சேனல். இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்துல என்ன அறுவடை பண்ண போறோம் பாத்தீங்கன்னா முருங்கைக்கீரை தான். பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு, பச்சை பசேல்னு. ஒரு ட்ரம்ல தான் வச்சிருக்கோம். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஆல்ரெடி த்ரோ பேக்ல வச்சிருந்தோம். இப்ப பாத்தீங்கன்னா ட்ரம்முக்கு மாத்திட்டோம். ஆல்ரெடி இதுல நிறைய முருங்கைக்காய் வந்தது, கீரையும் வந்தது. இப்ப பாருங்க எவ்வளவு கெமிக்கல்லே யூஸ் பண்ணாம நம்ம பாருங்க கீரை. இதுக்கு நம்ம ஆஸ் யூசுவல் சொல்ற மாதிரிதான் வீட்டு காய்கறி கழிவும் தண்ணியும் மட்டும்தான், வேற எந்த இதுவுமே நம்ம யூஸ் பண்றது இல்ல. கீரை பாருங்க எவ்வளவு சூப்பரா ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பாருங்க கீரை எல்லாம் எவ்வளவு பச்சை பசேன்னு பாருங்க. எந்த கெமிக்கலுமே நம்ம யூஸ் பண்ணாம பாருங்க. ஒரு சின்ன இடத்துல பாருங்க எவ்வளவு அழகா வந்திருக்கு பாருங்க. இது பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவையானது கொடுக்கும். ஸோ இப்போ அறுவடை பண்ணிடலாம். இந்த மாதிரி நீங்க கீரை இருந்ததுன்னா அழகா டக்குன்னு ஒரு கேழ்வரகு அடக்கி, இல்ல தோசைக்கு, இல்ல முருங்கைக்கீரை சாம்பாருக்கு, இந்த மாதிரிலாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க, மருந்தே போடாம நமக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இது பாத்தீங்கன்னா நாட்டு முருங்கைக்கீரை. இலை டிஃப்ரெண்ட் பாருங்க, எவ்வளவு டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க. இப்ப இதே வந்து நம்ம ஹைபிரிட் காமிக்கிறோம். இங்க பாருங்க ஹைபிரிடும் நம்ம வச்சிருக்கோம். இங்க பாருங்க இங்க ஒண்ணு வச்சிருக்கோம். இலை பாருங்க எவ்வளவு டிஃப்ரெண்ட் தெரியுது பாருங்க. அதே மாதிரி இங்க பாருங்க, இங்க ஒரு ஹைபிரிடும் வச்சிருக்கோம் பாருங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு நாட்டுக்கீரைக்கும் ஹைபிரிடுக்கும் இருக்க டிஃப்ரெண்ட்டு. ஸோ இந்த மாதிரி நாட்டுக்கீரை செடிலாம் கிடைச்சதுன்னா அழகாக நீங்கள் ஒரு சின்ன இடத்துல வைங்க போதும். பாருங்கள் ஆல்ரெடி நம்ம பார்த்தீங்கன்னா பேக்கில் தான் வச்சோம். இப்போ நாங்கள் கொஞ்சம் பெருசாக வேணுன்றதுனால இந்த மாதிரி ட்ரம்மில் வச்சுருக்கோம். இந்த மாதிரி ஒரு சின்ன இடம் கிடைச்சா நீங்கள் வைங்க. அழகாக நம்ம வீட்டுக்கு குழந்தைங்களுக்கு மருந்து இல்லாமல் அழகா காய்கறியை வந்து இந்த மாதிரி கீரைகள் காய்கறிகள்லாம் தரலாம். ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஏதாச்சும் சீட்ஸ் வேணும்னா, விதைகள் வேணும்னா எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க, நாங்கள் தரோம் கண்டிப்பாக. ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நினைக்கலாம் நீங்க என்ன மாடியில இவ்வளவு வெயிட் வச்சிருக்கீங்களேன்னு. இதுல வெயிட்டே இல்லை. இதுல நாங்க என்ன போட்டிருக்கோம் பாத்தீங்கன்னா கிச்சன் வேஸ்டேஜ் தான் போட்டிருக்கோம். மண்ணு வந்து அவ்வளவா இல்லைங்க. பாருங்க எவ்வளவு கம்மியா இருக்குன்னு. இதுல பாத்தீங்கன்னா மண்ணே இல்லை, ஃபுல்லா கிச்சன் வேஸ்டேஜ் போட்டு தான் நாங்க இது பண்ணிருக்கோம். இது பாருங்க முருங்கை மரம் வச்சிருக்கோம். இதுலயே பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் பாருங்க செடி, கத்திரிக்காய் எவ்வளவு காய்ச்சிருக்கு பாருங்க. இதுலயே பாத்தீங்கன்னா ஹைபிரிட் முருங்கை மரமும் வச்சிருக்கோம். ஸோ இது வந்து நீங்க இந்த மாதிரி கிச்சன் வேஸ்டேஜ் போட்டே வந்து நீங்க செடியை வைக்கலாம். உங்களுக்கு வெயிட்டே கிடைக்காது. நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும். கண்டிப்பா இது பாக்குறதுக்கு தான் பெரிய ட்ரம், நமக்கு யூஸ் ஆகாம இருந்தது. ஸோ அதுல வந்து கிச்சன் வேஸ்டேஜ் ஸ்டோர் பண்ணிட்டே இருந்தோம். இப்போ என்னன்னா அந்த செடி வச்சு நல்லா வளர்ந்துருச்சு. இந்த மாதிரி கூட நீங்க பண்ணலாம். இந்த மாதிரி வாட்டர் இதெல்லாம் கூட நீங்க இந்த மாதிரி கட் பண்ணிட்டு பெயிண்ட் பண்ணி நீங்க வச்சுக்கலாம். இங்க பாருங்க, இந்த ரோஸும் பாவக்காவும் இருக்கு பாருங்க. ஒரே இதுல வந்து நீங்க ஊடு பயிர் மாதிரி கூட போடலாம். ஏன்னா அது பாட்டுன்னு கொடி வரும், அது பாட்டுன்னு செடி பூ பூத்துட்டே இருக்கும் உங்களுக்கு ரோஸ். ஸோ பாருங்க மொட்டு விட்டுட்டு இருக்கு இப்பதான். ஓகே ஓகே, பாய்.